ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்துதானே நான் உனக்காக கொண்டு வந்த இந்த குங்குமத்தை தொட்டாய். இந்த குங்குமத்தை இப்போது நீ தொட்டதன் மூலமாக உன் கனவுகளெல்லாம் நனவாகப் போகிறது. நீ ஆசையாய் என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் இப்போது ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுப்பேன். திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வரனும் நல்ல குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த எனது அன்பு குழந்தைக்கு கை நிறைய கனமாக நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய குழந்தை செல்வத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் கல்வியில் முன்னேற்றத்தையும் வாழ்வில் உயர்வையும் கொடுப்பதற்காக தான் இந்த குங்குமத்தை தொடச் சொன்னேன். நீ இழந்தது எல்லாவற்றையும் இப்போது மீண்டும் பெறுவாய் என் செல்லமே. என்னுடைய அருளாசி பெற்ற இந்த குங்குமத்தை தொட்ட உனது கரங்களிலேயே உனக்கு விருப்பமானதெல்லாம் ஒவ்வொன்றாக வந்து சேரும். உன்னுடைய கர்ம வினைகளும் உன்னுடைய துன்ப துயரங்களும் எல்லாமே உன்னை விட்டு வெகு தூரம் செல்லப் போகிறது. எல்லோரும் பார்த்து வியக்கும் வகையில் உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். வாழ்ந்தால் இப்படிதான் வாழ வேண்டுமென உன் வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் பொறாமைப்படும்படி உனக்கான சிறப்பான உயர்வான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன் என் செல்லமே. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி என நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் தானே. அந்த விதத்தில் இப்போது நாள் வரை நீ அடைந்த தோல்விகளுக்கெல்லாம் முடிவாக இப்போது வெற்றியை நீ அடையப் போகிறாய். சிக்கல்களும் துன்பங்களும் துயரங்களும் இருக்கிறதே என கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது எல்லா சந்தோஷங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக தான் வந்துள்ளேன். என் மீது நீ நம்பிக்கை வைத்து எந்த செயலை செய்தாலும் அதற்கு முடிவாக நிச்சயம் உனக்கு வெற்றிதான் நான் கொடுப்பேன். இதோ இப்போது இந்த குங்குமத்தை தொட்ட உனக்கு ஒரு மங்களகரமான சுப நிகழ்வையும் நடத்தி கொடுக்கப் போகிறேன். கூடிய விரைவில் ஒரு நல்ல சுப செய்தியை நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே மகிழும்படி உன்வசமாக கொண்டு வந்து ஒப்படைக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய மிகப்பெரிய சொத்தே நிம்மதிதானே. தேவையில்லாமல் அந்த நிம்மதியை எந்த மனிதர்களுக்காகவும் இழக்காதே. ஏனெனில் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களே இல்லை. உன்னுடைய அன்பும் பாசமும் நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடைத்தாலும் வீணானதுதான். எக்காலத்திலும் அவர்களை பற்றியும் அவர்களுடைய செயல்களை பற்றியும் யோசித்து உன் நிம்மதியை நீ இழந்து விடாதே என் செல்லமே. உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உன்னை விட்டு விலகி போனவர்களும் உன்னை ஒதுக்க நினைத்தவர்களும் அவர்களது தவறுகளை புரிந்து கொள்ளும்படி நான் அவர்களுக்கு பாடம் புகட்டப் போகிறேன். நீயும் மற்றவர்களைப் போல வாழ்க்கையில் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் பயன்படும் வகையில், எல்லாரும் உன்னை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளும் வகையில் உயர்வான வெற்றிகரமான வாழ்க்கையை எல்லார் கண்முன்னாலும் வாழ்ந்து காட்டு. யாரும் உனக்காக வந்து உதவி செய்ய மாட்டார்கள். நீ மட்டும் முயற்சி செய்தால் போதும். சொந்த காலில் நீ நிற்பதற்கு தேவையான வேலைகளையும் முயற்சிகளையும் செய்து கொண்டிரு. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன் கால்களால் தான் நீ நடந்து போக வேண்டும். யாராவது வந்து உன்னை தூக்கிக் கொள்வார்கள், யாராவது வந்து உனக்கு உதவி செய்வார்கள் என ஒரு காலத்திலும் ஒருபோதும் எண்ணாதே என் செல்லமே. அதே போல நீ வெற்றி பெறுவதற்காக யாரையாவது கீழே தள்ளி அவர்கள் முதுகில் ஏறி வெற்றி பயணத்தை செய்யலாம் எனவும் யோசிக்காதே. உன்னால் எல்லா வெற்றிகளையும் பெற முடியும், அதுவும் சுலபமாக பெற முடியும் என்பதை உனக்கு நான் விரைவில் உணர்த்துவேன். குறிக்கோளே இல்லாத வாழ்க்கை என்பது முள்ளே இல்லாத கடிகாரம் போன்றதுதான். கடிகாரத்தில் முள் இல்லை என்றால் அது பயனில்லாத ஒன்றுதானே. ஆக லட்சியமே இல்லாத வாழ்க்கையில் நீ வாழ்வதை காட்டிலும் சும்மா இருப்பதே மேலானதுதான். மனிதர்களின் வாழ்க்கை என்றாலே அதில் நிச்சயம் ஏதாவது ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதை அடைவதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதனால் வரையிலும் நீ உன் கனவாக எதை வைத்து கொண்டிருக்கிறாயோ, எதை அடைந்தே தீர வேண்டும் என ஆசைப்பட்டாயோ, அதையே உனது லட்சியமாக வைத்துக்கொண்டு அதை அடைவதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பி என் செல்லமே. சில கனவுகளை நிஜமாக நினைத்து மகிழ்வதும் சில விஷயங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தானே வாழ்க்கை. சில கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது இது கனவாகவே இருந்துவிடக் கூடாதா என நீ எத்தனை முறை யோசித்திருக்கிறாய்? சில விஷயங்கள் கனவுகளாக வந்த பிறகு அது உன் முகத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்த பிறகு இது நடந்தால் நன்றாக இருக்குமே என எத்தனை முறை நீ ஆசைப்பட்டிருக்கிறாய்? ஆக உனது எண்ணத்தில் கெட்டது வேண்டாம், நல்லது நடக்க வேண்டும் என்ற யோசனை தானே இருக்கிறது. அதுவே உன் எண்ணமாக மட்டுமல்லாமல் செயலாகவும் இருக்கட்டும். நல்லதையே யோசி, நல்லதையே நினைத்து நல்ல செயல்களை மட்டுமே செய்யப்பார். சில நொடி செய்யக்கூடிய சில தவறுகள் வாழ்க்கையில் பெரும்பாலான நாட்களை கண்ணீர் விடுவதற்கு காரணமாகிவிடும்.
ஒரு சிறிய அற்ப சந்தோஷத்திற்காக எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடாதே என் செல்லமே. ஏனெனில் இன்று நீ சாதாரணமாக நினைத்து ஒரு தவறை செய்துவிடலாம். ஆனால் அது உன் வாழ்க்கை முழுவதும் நினைத்து நினைத்து தினந்தோறும் வருத்தப்படும்படி வாழ்க்கையை ஆக்கிவிடக்கூடாது. எதை செய்தாலும் யாருக்கும் எந்த துன்பமும் வராத வகையில், யாருக்கும் எந்த கஷ்டமும் வராத வகையில், முக்கியமாக உன் வாழ்வில் சந்தோஷம் வரும் வகையில் இருக்கிறதா என யோசித்துக்கொள். இன்று வயதின் காரணமாகவும் சரியாக அனுபவமின்மையின் காரணமாகவும் நீ தவறான முடிவுகளை எடுத்து விடலாம். ஆனால் அது வருங்காலத்தில் உன்னை கஷ்டப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக தான் நீ ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயங்களை உனக்கு தராமல் நான் தாமதமாக்குகிறேன். ஆனால் நிச்சயம் எது உனக்கு நல்லதோ, எது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்குமோ, எது உன்னை நிம்மதியாய் வாழ வைக்குமோ, அதை நிச்சயமாக உன்னிடமே நான் வந்து கொடுப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது, அதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி நீ சிந்தித்தாலே போதும். அதற்கான நல்வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். உன் கைகளையும் இறுக்கமாக பற்றி கொண்டு அந்த முன்னேற்றத்தை நோக்கி உன்னை உயரச் செய்வேன் என் செல்லமே. வாழ்க்கை என்றாலே ஒரு சரியாக முடிவு எடுக்கக்கூடிய கலைதான். ஏனெனில் வாழ்வில் எப்போதும் துன்பங்களும் பிரச்சனைகளும் யோசனைகளும் கஷ்டங்களும் ஏதாவது ஒரு நிகழ்வும் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்போதைய சமயங்களில் எல்லாம் அதில் நீ எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாய் என்பதை பொறுத்து உன் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறும் செல்லமே. ஆக ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவை எடுக்க வேண்டுமானால் அதற்கு அனுபவம் முக்கியம். அனுபவம் எப்போது கிடைக்கும்? ஒரு செயலை தவறாக செய்துவிட்டு, நாம் செய்தது தவறு, அதனால்தான் நாம் தோல்வி அடைந்து விட்டோம், இனி சரியாக செய்ய வேண்டும் என அனுபவம் கிடைக்கும் போதுதானே அப்போது நீ உன் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறாய். ஆக அனுபவங்களும் சரி, தோல்விகளும் சரி, ஒருபோதும் தவறு கிடையாது. அதன் மூலமாக உன் வாழ்வில் எந்த பெரிய தவறும் நடந்துவிடாமல் உன் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளலாம் என்பதை உணர்ந்து கொண்டு இப்போது இருக்கக்கூடிய கஷ்டங்களையோ கவலைகளையோ பிரச்சனைகளையோ பெரிதாக பூதாகரமாக நினைக்காதே. எல்லாம் சரியாகும். பின்னால் பேசுபவன் உன்னை பற்றி புகழ்ந்தால் என்ன, அல்லது உன்னை பற்றி இகழ்ந்தால் என்ன, யார் உனக்கு பின்னால் என்ன பேசிக்கொண்டாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாமல் நீ முன்னே சென்று கொண்டே இரு என் செல்லமே. உனக்காக உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கவே கூடாது. உனக்கு எதிராக நீ நினைத்ததற்கு மாறாக நான் எதுவும் நடக்க விடமாட்டேன். உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான். ஏனெனில் எந்த விதத்தில் உன்னை தோற்கடிக்கலாம், என்ன செய்து உன் மீது ஏறி உட்கார்ந்து அவன் ஜெயிக்கலாம் என உன் பலவீனத்தை அறிவதற்காக துடியாய் துடித்து கொண்டிருக்கிறான். எக்காலத்திலும் உன்னுடைய பலவீனத்தையும் ரகசியத்தையும் மற்றவர்களுக்கு பகிரங்கப்படுத்தி விடாதே. எல்லா பலங்களையும் திறமைகளையும் உனக்குள் அதிகமாக நான் கொடுத்திருக்கிறேன். அதை கொண்டு உன் வாழ்க்கையை துணிவோடு வாழாப்பார். ஏனெனில் உனக்காக உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. இறந்த காலத்தை நினைத்து வருந்துவதை விட, எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதை விட, இந்த நிகழ்காலத்தை நினைத்து சந்தோஷமாக வாழ பழகு. ஒவ்வொரு சவால்கள் உனக்கு விடப்பட்டாலும் அத்தனையையும் எதிர்கொண்டு ஜெயிக்கும் போது உனக்குள் பேரானந்தம் வரும்படி நான் செய்வேன். இந்த வாழ்க்கையே உனக்கு கொடுக்கப்பட்ட சவால்தான். இதை எதிர்கொண்டு வெற்றி அடைய முயற்சி செய். நீ நினைத்த எல்லா நிகழ்வுகளையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடு.